நீங்க என்னதான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்தாலும், என்ன மோட்டிவேஷனல் புக்ஸ் படிச்சாலும், எத்தனை பினான்சியல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் எதுவுமே உங்களுக்கு இல்ல உங்களால அதை பெர்மனண்டா கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன? ஒரு விஷயத்த மாத்தணும். அந்த விஷயத்த நீங்க மாத்தாத வரைக்கும் கண்டிப்பா இதே மாதிரிதான் எவ்ரி இயர் நீங்க ரெசல்யூஷன் எடுப்பீங்க, நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாப்பீங்க, எல்லாமே ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே பழையபடி ரொட்டீனா மாறிடும் உங்களுக்கு. சோ அது என்ன முக்கியமான விஷயம் மாத்தணும். அதை நான் மாத்தினாக்க எனக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு பினான்சியல் வைஸா, ஹெல்த் வைஸா, என்னுடைய ரொட்டீன் லைஃப்ல எல்லாத்துலயும் சேஞ்சஸ் வருமா, ரொம்ப பிரிஸ்கா, நான் ரொம்ப ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, கண்டிப்பா உங்களால முடியும். நான் சொல்ற இந்த சைக்காலஜிக்கலான விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு SenSoulSphere சேனல். அண்ட் தென் வாங்க என்ன டிப்ஸ்ன்றத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்கலாம். சோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பாத்தீங்க அப்படின்னா 35,000 டெசிஷன்ஸ் எடுக்கிறான். சோ இதெல்லாம் ரிசர்ச் சொல்லுது. அந்த மாதிரி நீங்க 35,000 டெசிஷன்ஸ் எடுக்கும் போது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது கண்டிப்பா, இல்லையா? ஒரு விஷயம் நீங்க டெசிஷன் எடுப்பீங்க, அடுத்த செகண்ட் மறந்துடுவீங்க, அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களால எதுலையுமே வந்துட்டு பெர்மனண்டா ஒரு ஸ்டேபிளா வந்துட்டு ஸ்டிக் பண்ணி இருக்க முடியல நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, ஐ மீன் டெசிஷன்ஸ்ல. சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும். நீங்க ரெகுலரா இருக்கிற உங்களுடைய அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணாவே போதும். கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயும் சேஞ்சஸ் வரும். அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணா எப்படி லைஃப்ல சேஞ்ச் வரும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா வரும். அதை உங்களுக்கு ஃபர்தரா நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க? உங்களுடைய ஹெல்த்துக்காக ரெகுலர் எக்ஸசைஸ்க்கு நீங்க முயற்சி எடுப்பீங்க இல்லையா? சோ ஒரு நியூ இயர் வருது, இந்த 2026ல நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் வந்துட்டு டிவி பாக்குற டைமிங், மொபைல் பாக்குற டைமிங் நான் ரெடியூஸ் பண்ணிப்பேன், அதுக்கு பதிலா நான் ப்ரொடக்டிவா என்னுடைய பிரெயின் ஆக்டிவா இருக்கிற மாதிரியான விஷயங்களை இன்வால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க. 2 days ஃபாலோ பண்ணிருப்பீங்க, 3rd day கண்டிப்பா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க. பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி இயர், ரைட்? ஃபைன். சோ இதுக்கு அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணாக்க எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கமிங் டு த லிவிங் ரூம். லிவிங் ரூம்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சோஃபாஸ் வந்துட்டு பாத்தீங்க, உங்க கவுச் பாத்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் டிவியை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கும் போதும் சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டா டிவியை பார்த்த மாதிரி வந்து சோஃபால உட்காந்துட்டு ஜஸ்ட் ரிமோட்டை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி டிவிக்குள்ள மூழ்கிறீங்க, கரெக்ட் இல்லையா? அதை நீங்க வந்துட்டு மாத்தணும். ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சோஃபா, அந்த கவுச் பாத்தீங்க அப்படின்னா டிவியை ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஒரு அன்கம்ஃபர்டபுள் 90 டிகிரி அதுல வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களுடைய சோஃபாவோட அந்த ஸ்டைல வந்துட்டு மாத்தி வைக்கணும். ரொட்டீனா ஒரே இடத்துல இல்லாம டிவி ஃபேஸ் பண்ணாம நீங்க மாத்தி வைக்கணும். அப்படி மாத்தி வைக்கும் போது 2-3 டைம்ஸ் நீங்க இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய அந்த மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். இப்படி உட்கார்ந்து நான் கண்டிப்பா டிவி பார்த்துதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்டெட் அந்த கவுச் நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் அதை ஃபேஸ் பண்ண மாதிரியாவே நீங்க ஒரு ஸ்டடி டேபிள் இல்ல வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் டேபிள் கண்டிப்பா நீங்க வைக்கணும். ஒரு விண்டோவை ஃபேஸ் பண்ண மாதிரி அதுல எப்பயுமே ஒரு நோட் புக்கோ ஒரு பென்னு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கவுச்ல நீங்க உட்காரும் போது டுவர்ட்ஸ் ஃபேசிங் த டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நான் ஏன் வந்துட்டு டிவில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு பதிலா கண்டிப்பா நான் வந்துட்டு ஏதாவது ரைட் பண்ணலாம், ஏதாவது வந்துட்டு யோசிக்கலாம், என்ன டெசிஷன் எடுக்கிறேன்றதை எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். சோ அந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுடைய டிவி அண்ட் மொபைல் டைமிங் அதுல உள்ள கான்சென்ட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ப்ரோஆக்டிவ் மைண்டை ட்ரிகர் பண்ற அந்த ரைட்டிங்ல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபால் ஆகும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுடைய சிந்தனைகள் தூண்டப்பட்டு நிறைய வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். இது ஒன் திங். நெக்ஸ்ட் திங், கமிங் டு த பெட்ரூம். பெட்ரூம் வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ணிருப்பீங்க, ரொம்ப டார்க் மோடுல ஈவன் டே டைம் ரூம்குள்ள போனதுமே தூங்குற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல தான் வச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதை நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய பெட்ரூம் நைட்ல மட்டும் நைட் மோட்ல தான் இருக்கணும், டே டைம்ல டே மோட்ல தான் இருக்கணும் கண்டிப்பா. சோ அதுக்கான ஒரு பிரைட் பல்ப் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உங்க பெட்ரூம்ல இருக்கட்டும். அந்த கர்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப டார்க்கா வச்சிருக்காம ஃப்ரெஷ் ஏர் உள்ள அலோவ் பண்ற மாதிரி கர்டன்ஸ் வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விடுங்க. அண்ட் தென் தூங்க போறதுக்கு முன்னாடி, கமிங் டு த பாயிண்ட் ஃபார் த ஜிம் எக்ஸசைஸ், தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மொபைல்ல அலாம் வைங்க. அண்ட் 1 hour பிஃபோர் உங்களுடைய மொபைல் வந்துட்டு நீங்க வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. 9 o'clock நீங்க தூங்க போறீங்கன்னா 8 o'clock யூ ப்ளீஸ் கீப் அவே ஃப்ரம் யுவர் மொபைல், டிவி, எவ்ரிதிங். அப்போதான் ஈஸியா உங்களுக்கு தூக்கம் வரும். எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் மொபைல் பாக்குறீங்க. சோ அந்த மொபைல் ஸ்கிரீன் நீங்க பார்க்கும்போது அந்த லைட் உங்க கண்ணுல படப்பட உங்களுடைய தூக்கம் இன்னும் இல்லாம தான் போகுமே தவிர உங்களுக்கு தூக்கம் வராது. அலாம் வச்சு மொபைல வந்துட்டு கை கெட்டாத தூரத்துல, மேபி நியர்பை பாத்ரூம் டோர், நியர்பை அங்க இருக்கிற ஒரு டேபிள் எதுலயோ வச்சிருங்க. So you have to get up and walk and then you have to switch off the alarm. அந்த மாதிரி நீங்க வைக்கணும். சோ அந்த மாதிரி வச்சு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜிம் சூட்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸசைஸ்க்கான அந்த ஜிம் சூட்ஸோ இல்ல யோகா மேட்டோ ஏதோ ஒண்ணு உங்க பார்வையில படுற மாதிரியாவே இருக்கும்.
சோ அந்த மாதிரி இருக்கும்போது மார்னிங் when you get up from the bed நீங்க வந்துட்டு எந்திரிச்சு போய் அலாம் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு பாதி தூக்கம் போயிடும். அண்ட் தென் உங்களுடைய ரூம் லைட் வந்துட்டு அந்த மார்னிங் அந்த 6:30 அட்மாஸ்பியரை கொண்டு வரும் கண்டிப்பா ரூம்ல. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அண்ட் தென் உங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய யோகா மேட்டோ உங்களுடைய ஜிம் ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும்போது கண்டிப்பா உங்க மைண்ட் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இம்மீடியட்டா யூ வில் கெட் ரெடி அண்ட் யூ வில் கோ ஃபார் த ஜிம் ஆர் ஃபர்தர் எக்ஸசைஸ் வாட் எவர் மேபி. ஓகே, சோ இது ஒரு விஷயம். கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் அப்படின்றப்போ என்ன பண்றீங்க, நிறைய ஜங்க் ஃபுட் நீங்க சாப்பிடுறீங்க. ஜங்க் ஃபுட் எப்படி வருது, உங்களுடைய மொபைல்ல ஃபுட் ஆப் வந்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. So whenever you want what you are trying to do, you are just trying to check the app and ordering the food இல்லையா, எல்லாமே ஈஸிலி அவைலபிளா இருக்கு. சோ அதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா மாத்தணும் உங்க பிரெயினுக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபுட் ஆப் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்க உங்களுடைய மொபைல்ல இருந்து. அண்ட் தென் வாட் எவர் த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆர் ஜிபே லிங்க் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிட் பண்ணிருங்க. அதுல வந்துட்டு இன்ஸ்டன்டா வந்துட்டு டீடைல்ஸ் எதுவுமே அவைலபிளா கொடுத்து வைக்காதீங்க. சோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு வந்துட்டு 2 ரூம்ஸ் இருக்கு இல்ல வந்துட்டு உங்க கை கெட்டாத தூரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மறைவா வச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க யோசிச்சு பார்த்தா கூட ஞாபகம் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னாக்க அதை தேடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பா வந்துட்டு ஆர்டர் பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே, நான் ஃபுட் ஆர்டர் பண்ணல, நான் ஃபுட்க்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஃபைன். உங்களுடைய கிச்சன்ல வந்துட்டு கிராசரிஸ் எல்லாமே ஹெல்தி கிராசரிஸா வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கை கெட்டாத தூரத்துல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல மத்த பாட்டில்களுக்கு பின்னாடி நீங்க வந்துட்டு அதை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ when you are feeling cravings என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டா அந்த உங்களுடைய ஜங்க் ஃபுட் தான் நீங்க எடுக்க போவீங்க இல்லையா. சோ அதுக்கு பதிலா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த ஹெல்தி ஃபுட் தான் நீங்க எடுக்க போவீங்க. instead of you prepare something healthy food and keep it in refrigerator or உங்க கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது, பசி வரும்போது உங்க கண்ணுல வந்துட்டு அந்த நல்ல விதமான ஃபுட் தான் படுமே தவிர ஜங்க் ஃபுட் படாது. சோ இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா ஜங்க் ஃபுட் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடும்போது உங்களுடைய ஹெல்த் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். த லாஸ்ட் திங் இஸ் ஃபைனான்சியல். சோ நிறைய பேருக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பணம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. சோ இதுல வந்துட்டு ஒரு சில மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்ணணும், ஆட்டோ சேவிங் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன இது ஆட்டோ சேவிங் மெத்தட் அப்படின்னா, உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போர்ஷன் டிஃபால்ட்டா ஆட்டோ டெபிட் ஆகி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரியான ஒரு செட்டப் நீங்க பண்ணணும். சோ அப்படி பண்றதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் should not have any debit card or credit card or any app, ஜிபே ஆர் போன்பே சம்திங், இல்ல இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இந்த மாதிரி எந்த விதமான ஃபெசிலிட்டியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஜஸ்ட் கீப் ஒன் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் போய்கிட்டே இருக்கணும். அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களால தொடக்கூட முடியாதபடி இருக்கணும். எமர்ஜென்சிக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அதை நீங்க எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்க அது மேபி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஒரு ஹோம் வாங்குற அந்த ட்ரீமுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கலாம். ஓகேவா, அந்த மணி. சோ அந்த மணியை வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க. அப்படி டச் பண்ணாம ஒருமா போட்டுருங்க. அப்படி இருக்கு ஒரு மணி இருக்குன்றதையே மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னாக்க டிலேடு கிராட்டிபிகேஷன். டிலேடு கிராட்டிபிகேஷன்னா உங்களுடைய மைண்ட்ல ஒரு ட்ரீம் வச்சுக்கோங்க. இது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும். எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 15 lakhs 20 lakhs எனக்கு வேணும், இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஹோம் வாங்கணும், அதுக்கு நான் ஹோம் லோன் போகாம என்னுடைய சொந்த மணி ஃபுல்லாவே என்னுடைய லிக்விட் கேஷ் போட்டு நான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னாக்க உங்களுடைய செலவுகளை ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறைக்க ஆரம்பிப்பீங்க. அதை கம்மி பண்ணும்போது சேவிங்ஸ்க்கு போகும். அதுக்கடுத்து எவ்ரி மந்த் என்ன பண்ணுங்க, ஒரு 500 மட்டும் எடுங்க. உங்களுடைய சேலரியில இருந்து ஒரு 500 அதை வந்துட்டு நீங்க கடையில போடாத புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது பழைய புக்ஸ் சொல்லி கடையில தூக்கி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம நீங்க ரெகுலரா படிக்கக்கூடிய ஒரு புக்ஸோ இல்ல ஏதோ ஒரு இதுல ஓகே ஒரு 500 எடுத்து, மேபி அது வந்துட்டு சேம் சீக்வென்ஷியல் நம்பரா இருக்கும் இல்லையா, 888 555 8484 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நோட் ஏதாவது நீங்க பாத்துக்கோங்க. அதை பார்த்து எடுத்து அந்த ஒவ்வொரு பேஜ்ல ஒவ்வொரு மாசமும் அந்த காசு அதெல்லாம் வச்சிருங்க. வச்சுட்டு மறந்துருங்க. அதை பத்தி நீங்க அதுக்கப்புறம் திங்க் பண்ணவே கூடாது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஷா வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அங்க க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஒரு மேபி உங்களுடைய அல்மிராக்குள்ள உங்க கபோர்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல ஒரு 500 ஒரு 100 இந்த மாதிரியான மணியை வந்துட்டு இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயும் அங்கங்க நீங்க வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எவ்ரி மந்த் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த சைடு வந்துட்டு ஒரு மணி ஒரு பக்கம் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கிரெடிட் கார்டு இது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஓரமா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்க. அண்ட் தென் ஜிபே இது எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிருங்க. இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா மல்டியா யூஸ் பண்ணுவாங்க, ஜிபே, போன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அப்படி பண்ணாம ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஒரே ஒரு ஆப் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது கூட தேவையில்லை. அதுக்கு பதிலா கேஷ் வந்துட்டு ஏடிஎம்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு வந்துருங்க. வித்ட்ரா பண்ணிட்டு வந்து அந்த கேஷ் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது
சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகும். ஓ மை காட், நான் இவ்ளோ மணி செலவு பண்றேனா, ஐயோ இதுக்கு நான் இவ்ளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. 500 எடுத்து ஓ மை காட் 500ல 300 போயிடுச்சு, 200 தான் இருக்கு, 100 தான் இருக்கு, இல்ல நான் செலவை கம்மி பண்ணணும் அப்படின்னு சைக்காலஜிக்கலா வந்துட்டு நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்குவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ். ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ்னா வந்துட்டு நீங்க என்னென்ன நீங்க செலவு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்போ அதுல அன்னெசரியா என்ன வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க, நெசசரியா என்ன பண்ணிருக்கீங்க, இல்ல எமர்ஜென்சியா என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களால வேரியேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வேரியேஷன்ஸ் நீங்க கொடுக்கும்போது அதுல இருந்து கட் பண்ணலாம். ஓகே இது வந்துட்டு எமர்ஜென்சி இல்ல, சோ நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ப்ரையாரிட்டி, நான் எமர்ஜென்சிக்கு ஒரு ப்ரையாரிட்டி, அதே மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு ப்ரையாரிட்டி, இந்த மாதிரி கொடுத்து நீங்க கட் டவுன் பண்ணலாம். சோ இது வந்துட்டு ஒரு மெத்தட். அதுக்கப்புறமேட்டுக்கு செலிப்ரேட்டிங் ஸ்மால் வின்ஸ். சோ ஸ்மால் வின்ஸ் இந்த சென்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஒரு 3 monthsல ஒரு 50,000 நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை வந்துட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்க. மேபி கேஷா கொஞ்சம், இல்ல அந்த அக்கௌண்ட்ல அந்த சைடு கொஞ்சம், இந்த மாதிரி மல்டிபிள் சேவிங்ஸ் மூலமா அந்த 50,000 அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்க, பாராட்டிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு கிராட்டிடியூட் கொடுங்க. சோ அது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், உங்களை இன்னும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும். ஓகே நான் இன்னும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க என்வலப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. என்வலப் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் வந்துட்டு ஒரு என்வலப் கவர் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க, பெட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல, டெய்லி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு கவர்ல, அதுக்கப்புறம் ரெண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கவர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு செப்பரேட் கவர் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து அந்த பணம் எடுத்து செலவு பண்ண உங்களுக்கு பணம் குறையுதுன்ற ஒரு பதட்டம் சைக்காலஜிக்கலா வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அது அந்த எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு குறைக்க பார்ப்பீங்க. குறைச்சிட்டு அந்த என்வலப்ல பணம் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் மிட் மந்த் உங்களுக்கு அந்த பணம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்க ஃபர்தரா ஓகே நோ மோர் எக்ஸ்பென்ஸ், இதோட நீங்க கட் பண்ணிக்கிறேன், ரிமைனிங் டேஸ் வந்துட்டு நான் somehow I will manage அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருங்க. சோ சைக்காலஜிக்கலா இப்படியும் நீங்க உங்களோட எக்ஸ்பென்ஸை கட் பண்ணி மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா 24 hours rule. அதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு ஏர்ஜ் இருக்கும். அந்த ஏர்ஜ் வந்த உடனேயுமே நீங்க எதையுமே போய் வாங்காதீங்க. வாங்காம ஒரு 24 hours இல்ல 48 hours வந்துட்டு நீங்க அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. போஸ்ட்போன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு திருப்பி அந்த பொருள் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டைலமா வரும். தென் எனக்கு இப்போதைக்கு இது அவசியம் இல்ல, மேபி நெக்ஸ்ட் மந்த் கூட பார்க்கலாம், இது அந்த அளவுக்கு எமர்ஜென்சி இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அந்த நேரத்துல உங்களுக்கு வரும். சோ ஒரு லெத்தாஜிக் மைண்ட் வந்த உடனே உங்களுக்கு அந்த வாங்கணும்ன்ற ஆசை போயிடுச்சா, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மந்த் வந்துட்டு அந்த காசு உங்களுக்கு தான். சோ த ஃபைனல் திங் என்ன அப்படின்னாக்க ஃபிரிக்ஷன் கிரியேஷன். ஃபிரிக்ஷன் கிரியேஷன்னா ஜஸ்ட் நத்திங் பட் கிரெடிட் கார்டு அமேசான்ல, பிளிப்கார்ட்ல இல்ல எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லயும் உங்களுடைய கார்டு நம்பர்ஸ் வந்துட்டு ஆட்டோ சேவ் பண்ணி வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்காம கார்டு வந்துட்டு ஜஸ்ட் கீப் அவே ஃப்ரம் யூ. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு பொருள் வாங்க அந்த கார்டு தேடுவீங்க, அந்த நேரத்துல அதை தேடி எடுத்து அதுல நம்பரை டைப் பண்ணும்போது உங்களுடைய மூளையில வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பெயின் வரும், என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன் வரும். ஸோ எவ்ரி டைம் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ற அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு கம்மியாகும். இவ்வளவுதான். இதுல கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய பொருள் வாங்குறீங்களே அதை வந்துட்டு உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி இமேஜினேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு 50,000 ஒரு போன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த போன் வாங்குறதுக்கு நீங்க அந்த விலையை 50,000 விலையை நீங்க பார்க்காம அதை உங்களுடைய நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுடைய எஃபர்ட்டா நீங்க வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா 50,000 பெர் டேக்கு வந்துட்டு 2,000 rupees உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? சோ 25 days, சோ 25 ஒர்க்கிங் டேஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு 50,000 கிடைக்கும். சோ அப்பதான் அந்த போன் வந்துட்டு உங்களால வாங்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சைக்காலஜிக்கலா உங்க மைண்ட்ல தோணும், ஓ மை காட் நான் 25 days ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணியை கொண்டு போயிட்டு நான் ஜஸ்ட் 50,000 ஒரு போனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு ஹெசிடேஷன் வருங்க. அது மூலமாவும் உங்களுடைய அன்னெசரி எக்ஸ்பென்சஸை நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம், மணியை சேவ் பண்ணலாம். சோ கண்டிப்பா நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துட்டு இருக்குது, நீங்க ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.